பார்த்து கேட்டு கிடைக்கும். சாப்பிடுப்பா. பேசுப்பா, நீ பேசுப்பா. சரி, G3 ஆலயா கம்பெனி நிறுவனம் சார்பா ஐயப்பன் துணை இருப்பான் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஐயா அரசு தான் வந்து இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து சின்ன சேலம், அது ஒட்டியுள்ள பகுதிகள் காலசமுத்திரம், புறால், தத்தாதிபுரம் இது மாதிரி இடத்துல வந்து படப்பிடிப்பு நடந்தது. மேலும் கல்லூராய் மலையிலையும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் துர்கம் சகா அப்படிங்கிற பணியாற்றிருக்காரு. எடிட்டர் RG ஆனந்த் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த இசை வந்துட்டு சதாசிவ ஜெயராமன் சொல்லிட்டு ஒரு நல்ல இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்திருக்கோம். பாட்டெல்லாம் பிரமாதமாக பாடிருக்காங்க. இந்த படத்துல மெயினாக வந்துட்டு கருப்புசாமி பாட்டெல்லாம் பாடி புகழ்பெற்ற VM மகாலிங்கம் அவர்கள் ஒரு பாட்டு பாடிருக்காங்க. ரொம்ப சிறப்பான பாட்டு. அந்த பாட்டு பெரிய அளவுக்கு ஹிட் ஆகும். அது அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்துடைய படம் வந்துட்டு இந்த மாதம் டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்துட்டு டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதை போய் தியேட்டரில் எல்லாரும் போய் பாருங்க. ரொம்ப சிறப்பாக படம் வந்திருக்கு. நன்றி. வேற ஏதாவது பேசுவோமா? படம் டிசம்பர் 20ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகப்படுகிறது. பொதுமக்கள் அனைவரும் சிறியவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அண்ணன் போய் தியேட்டரில் படத்தை பார்த்து ஐயப்பன் படத்தை வெற்றி படமாக மாற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம், நான் நடிகர் முத்துக்குமாரசாமி பேசுறேன். ஐயப்பன் துணை இருப்பான் அப்படின்ற ஒரு படத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம இயக்குனர் டி மகா கணேசன் சொல்லிட்டு அவரை நாங்கள் இயக்குனரும் கூப்பிடுறதோட செல்லமா ஐயா ஐயான்னு தான் எல்லாருமே கூப்பிடுவோம். இதை வந்து ஐயப்பன் துணை இருப்பான் படத்தினுடைய பத்திரிகை மீட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். இந்த படத்தை வந்துட்டு G3 ஆலயா அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்துட்டு ஐயா மகா கணேசன் அவர்கள். அவர் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர். இந்த படத்தில் நடிகர் முத்துக்குமாரசாமி, அழகுராசா, அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தில் முக்கியமாக வந்துட்டு கதாநாயகனா குருபிரசாத் அவர் தானே. குருபிரசாத்துங்கிறது தான் ஐயப்பனா அறிமுகமானார். அதே மாதிரி இந்த படத்தில் நந்தினி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தம்மா, அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்துட்டு இந்த படத்தினுடைய ராசிபுரம் அண்ணா வந்துட்டு ஐயப்பன் துணை இருப்பான் இந்த படத்துக்காக அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கதை ஒன்று இருக்குது, பாப்பா வந்து கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து வேலை பண்ண சொன்னார். இதுக்காக வந்து தயாரிப்பு நிர்வாகமாக என் பையனை வச்சு ஐயப்பனை குருபிரசாத் என்ற மாணவனை வச்சு இந்த படத்தை வந்து கார்த்திகை மாதம் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தோம், முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் டிசம்பர் 20 முதல் வெளியிடப்படுகிறது. அதனால் எல்லாரும் வந்து கண்டுகளிக்குமாறு ஒரு சிறப்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இந்த ஐயப்பன் துணை படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்ச எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா அவர்கள் வந்து கூப்பிட்டு என்னை ஐயப்பன் துணை சாமி படத்தில் ஆக்ட் பண்ணுறியாமான்னு கேட்டப்போ நான் நிறைய அப்கமிங் மூவிஸ் வந்துட்டு ஹாரர் மூவி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த படம்லாம் வந்ததில்லை. இவர் ஐயப்பன் துணைன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிற வாமா அப்படின்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்க ஸ்டோரி சொல்லும்போதும் அந்த கதையை கேட்கிறப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு எனக்கு நிறைய ஐயப்பனை பற்றி தெரியாத இருந்தாலும் பட் இவங்க சொல்லும் பொழுது இப்படி ஒரு விஷயம் உள்ளே இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. சாமி எப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அருளளிப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஐயப்ப மாலை போட்ட எல்லாருக்குமே இந்த படம் வந்து சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ.
பாரதி மேக்கப் ஆர்டிஸ்டா அந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்டிங்காகவும் டாக்டர் கேரக்டராகவும் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் வந்து கடவுளுக்காக சேவை செய்யணுன்றதுக்காக தான் இந்த படம் மெயினாக எடுத்துட்டு இருக்காரு. நார்மன் படம் அதெல்லாம் இன்னும் நிறைய ஃபியூச்சர் பிளான்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கடவுள் மேல உள்ள பக்தினால தான் இந்த படம் அவர் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நாங்களாம் கிட்ட இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். மீடியம் பட்ஜெட் படம் தான். படம் நல்லா வந்திருக்கு. அதாவது ஸ்டோரி வைஸ் ஒரு 4-5 பேரோட லைஃப் பிரச்சனையை இதில் பேஸ் பண்ணி வர கதை தான் இந்த படம். நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த கோயிலுங்க எல்லாமே நம்ம போக முடியாத கோயில் அதெல்லாம் கூட நாங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி நாங்கள் போய் பார்த்தோம். நல்லா பண்ணியிருக்காங்க. இது நல்ல மகன் வெற்றி அடையணும்னு கடவுளை நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த ஐயப்பன் துணை இருந்து இந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போகணும்னு இருக்கோம். தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துக்காக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த படத்துடைய டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா கேமராமேன் சகாதுருவம், எடிட்டர் ஆர்ஜி ஆனந்த், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சதா சிவ ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு நல்ல இசையமைப்பாளர் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கருப்புசாமியெல்லாம் பாட்டெல்லாம் பாடி ஃபேமஸான விஎம் மகாலிங்கம் அப்படிங்கிறது ஒரு பாடல் பாடிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பாடிருக்காரு. அந்த பாட்டு கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் இந்த படத்தில். இந்த படத்துடைய படப்பிடிப்பெல்லாம் வந்து சின்ன சேலம் சுற்றி உள்ள பகுதியில் நடந்தது. அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவர் படங்கள்லாம் சாப்டராக இருக்கும் கதைகள்லாம். அது மாதிரி இந்த படத்துலேயும் சாப்டராக 4 சாப்டராக அந்த கதையை பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நடக்கிற ஒரு குடிகாரருக்கு, ஒரு வயிற்று வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, இன்னொரு குழந்தை இல்லாதவங்க, இப்படியான விஷயங்களை வந்து 4 சாப்டராக பிடிச்சி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். படம் சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வந்துட்டு வர டிசம்பர் 20ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. அதனால் தயவுசெய்து எல்லாரும் போய் திரையரங்களை பாருங்கள். ஐயப்பனுடைய அருளை பெறுங்க. ஐயப்பனா நடிச்சிருக்கிறவர் வந்துட்டு குரு பிரசாத் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அது பிறகு வந்து இந்த படத்தில் தயாரிப்பு நிர்வாகத்தில் வந்துட்டு நாக்குப்பம் பேர் சந்திரசேகர் சந்திரசேகர் வந்து சிறப்பாக படிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாரும் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நல்லபடியாக சிறப்பாக படம் வந்திருக்குது. அதனால எல்லாரும் தியேட்டரில் போயிட்டு திரையரங்களை படத்தை பாருங்க. நன்றி. நிறைய ஐயப்பன் படம் வந்திருக்கு. இதுல என்ன வித்தியாசம் பண்ணிருக்கீங்க? அதாவது என்ன கேட்டால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வித்தியாசமான கண்டென்ட் தான் வித்தியாசம். மற்ற படங்கள்ல இல்லாத அளவுக்கு நிறைய புதுசாக இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு கூட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்னைக்கு தகுந்த மாதிரி அந்த கதையை வடிவமைச்சிருக்கோம். அதே போல் ஐயாவுக்கு வந்துட்டு அந்த இயக்குனராக இவருக்கு வந்துட்டு ஒரு கை கால் வராது. ஆனால் வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுற விதம் எல்லா விஷயமும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக செய்யக்கூடிய திறமைசாலி. ரொம்ப நல்லா பண்ணிருக்க படம். நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும். சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சின்ன சேலம், அதை ஒட்டியுள்ள காலசமுத்திரம், தத்தாத்திரிபுரம், குரால், இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள ஏரியா. அது மாதிரி வந்து இந்த படத்துடைய சபரிமலைக்கு போகிற சீன்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம கல்வராயன் மலைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு படத்தில் 5 பாடல் இருக்குது. 5 பாடலில் அறிமுக பாடலாளர்கள் வந்து குரு ஐயான்னு ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக பாடிருக்காரு. விஎம் மகாலிங்கம் அப்படிங்கிறது ஃபேமஸான கருப்புசாமி பாட்டுலாம் பாடிப்பாரு. அவரும் வந்து ஒரு பாட்டு பாடிருக்காரு. அதுவும் கருப்புசாமி பாட்டு தான் ப்ளஸ் ஐயப்பன் பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். அது ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் அதில் 2 பேர் கருப்புசாமி வேஷம் போட்டிருக்காங்க. பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக தியேட்டரில் போய் பாருங்கள். நான் சொல்கிறத விட ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, எல்லாம் புது போல இருக்காங்க. பழைய நடிகர்கள் போட்டிருக்கீங்களா? இல்லை, பழைய நடிகர்கள் போடலை. என்ன காரணம்னு கேட்டால் சூழ்நிலையாக அதுக்கான ஒத்துழைப்பும் வரல. புது கண்டென்ட் தான் நமக்கு வெயிட். கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் ஓடுன்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மலேசியாவில் வந்து நந்தினி அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் பிரமாதமாக பண்ணி நடிச்சிருக்காரு. இல்லை, இவரும் படம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. நாமும் ஒரு 26 படம் பண்ணிக்கிறோம். 2 படம் நிறைய யூடியூப் வந்துருக்கு நடிச்சு. அதாவது ஃபெமிலியாக நீங்கள் கேட்குற கேள்வினா டாப் ஸ்டாராக இல்லாமல் அப்கமிங்காக உள்ளவங்களாம் யாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய 60 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மொத்தம் தமிழ்நாடு முழுக்க 60 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஐயப்பன் துணை இருப்பான் இந்த படத்துக்கு
நான் இசையமைச்சிருக்கேன். ஸோ 5 பாட்டு பண்ணியிருக்கேன். 5 பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த பாட்டு நல்லா வர்றதுக்கான மெயின் காரணமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். ஸோ நல்லா ஒத்துழைப்பு கொடுத்ததுனால நல்லா பண்ணியிருக்கோம். காட் பிளேஸ். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். எல்லாரும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.